आपादचूडमनुभूय हरिं शयानां मध्ये कवेर्विमुदिनन्तरात्मा अदृष्टतां नयनयोर्विषयान्तराणां योनिश्चिकायमनैव मुनिवाहनं तं काट्टवे कण्डपादकमलनल्लाडै उन्दित्तेत्तरं उदरबन्धं तिरुमार्गुकण्डं செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தான் பரவினோமே. ஸ்ரீமத் அகோபிதேசம் லக்ஷ்மி நிருசிம்மன் ஆளதி என்னும் நிருசிம்மனுடைய விபவத்திலே திருப்பாணாழ்வாருடைய வைபவம், திருப்பாணாழ்வார் கண்ட ஆளதி என்கிற நிருசிம்மாவதாரத்தை பற்றி இவ்வாழ்வார் நிசுலாபுரி என்னப்படும் திருநுறையூர் க்ஷேத்திரத்திலே கலியுகாதி 848 துர்மதி நாம சம்வத்சரம் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ திதியை ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீவத்சாம்சராய் அயோனிஜராய் ஒரு நெல் வயலில் திருவவதித்தார். அந்த சமயத்தில் அங்கு வந்த பஞ்சம வர்ணத்தார் ஒருவர் குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். இவர் பால்யம் தொடங்கி பகவத் பக்தியில் ஈடுபட்டு பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை ஒரு சிறு வீணை போன்ற பான் எனப்படும் ஒரு கருவியில் கானரூபமாய் பாடி தம் காலத்தை கழித்து வந்தார். இவர்தான் வளர்க்கப்பட்ட வர்ணத்தினால் ஸ்ரீரங்கத்து சந்நிதிக்குள் சென்று எம்பெருமானை சேவிக்க இஷ்டப்படாமல் சந்நிதிக்கு வெகு தூரத்திலேயே காவிரிக்கரையில் நின்று பகவத் விஷயமான கானங்களை பாடுவது வழக்கம். அந்த பக்கம் வேறு யாராவது வந்தால் பாட்டை நிறுத்திவிட்டு விலகிருந்து வந்தவர்கள் திரும்பிய பிறகு மறுபடியும் முன்போல் சந்நிதிக்கு முன்பே நின்று பாடுவார். இவருடைய பக்தி மிகுந்த பாடல்களை கேட்டு அனுபவிக்க மற்றவர்களும் தூரத்தில் நிற்பதும் உண்டு. ஒரு சமயம் இவர் மிகவும் மெய்மறந்து பாடி அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சந்நிதி கைங்கரிவர்கள் ஒருவர் பகவானுக்கு திருமஞ்சன தீர்த்தம் எடுத்து போக வந்தார். இவர் ஒதுங்கவில்லை, கையை தட்டினார். அதுவும் பிரயோஜனப்படவில்லை. நாழிகை ஆகிவிடவே வேறு வழியில் தாமல் ஒரு சில்லு கல்லை எடுத்து அவர் மேல் படும்படி எறிந்தார். அது இவருடைய நெற்றியில் பட்டு ரத்தத்தை பெருக்கிற்று. இத்தால் மெய் உணர்த்தப்பட்ட இவர் தம்மால் பகவானுடைய திருமஞ்சன கைங்கரம் விளம்பரத்தை கேட்டு மிகவும் வருந்தி வெகு தூரம் விலங்கி நின்றுவிட்டு அபராத க்ஷமனம் செய்து கொண்டார். திருமஞ்சனத்திற்கு சித்தம் செய்துவிட்டு அர்ச்சகர் பகவானுடைய திவ்யாட்சி விக்கிரகத்தை திருமஞ்சன வேதியில் எழுந்தள பண்ணிய போது பகவானுடைய திருநெற்றிலிருந்து ரத்தம் வருவதைக் கண்டு அர்ச்சகர் நடுநடுங்கி வஸ்திரத்தால் துடைத்தும் அது நிற்காமல் போகவே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். இதற்குள் சன்னதி கைங்கரில் பிரதானராகிய லோகசாரங்க முனிவரை நீர் நேரில் சென்று பக்தாக்கிரேசான பான் பாடுபவனை எப்படியாவது நம்ம சன்னதிக்குள் அழைத்து வரும். அவருடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ளாமல் அவர் மேல் கல்லை எறிந்து காயப்படுத்தி விட்டார். திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வரப்போனவர் பாணனுடைய பாட்டுக்களின் ரசத்தை அனுப்புவதை விட திருமஞ்சனத்தை நாம் விசேஷமாக கருதவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை என்றும் பகவான் நியமித்தார். அவரும் உடனே சென்று பாணரை அணுக அவர் இவரை கண்டு அகல லோகசாரங்கள், ஓய் பாணரே, நீர் ஓட வேண்டாம். எம்பெருமான் உம்மை பிரணவாகார விமானத்திற்கு எழுந்தல பண்ணி கொண்டு வரும்படி அடியேனை நியமித்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம் இருவரும் உடையதென்றோ என்றார். பாணர் அந்நிய வர்ணத்தில் வளர்ந்து வந்து நான் எப்படி திருவரங்கத்தில் அறிவிப்பது என்றார். லோகசாரங்கர், அப்படியாக நீர் நடந்து வர வேண்டாம், அடியேன் தேவரையை தோளிலே ஏற்றி கொண்டு போகிறேன் என்று கூறி அவருடைய அங்கீகாரத்தை எதிர்பாராமல் அவரை தம்முடைய தோளிலே எழுந்தல பண்ணி கொண்டு எம்பெருமான் திருமுன்பே நிறுத்தினார். இந்த ஆச்சரிய பாவத்தை காண எல்லோரும் கூடிவிட்டார்கள். பாணர் திகைத்து தமக்கு இப்படி விசேஷித்து அனுகிரகித்தவர்களை திருவரங்க தெம்பெருமானை ஆபாத சூடம் பரிபூர்ணமாக அனுபவித்து அதற்கு மேற்பட்ட அனுபவாந்தரம் இல்லை என அறிந்தவராய் திருவரங்க தெம்பெருமான் பக்கத்தில் அச்சாசமாதியை அடைந்து விட்டார். இந்த விற்த்தாந்தத்தை ஆச்சாரியன் தலமளந்த தென்னரங்கர் பாமுலோகசாரங்க மாமுனி தோல்தனிலே வந்து என்று ஸ்ரீ பிரபந்தசாரத்திலும் முக்தேஸ்வரிய ஸ்ரோபமஹா என்று ஸ்ரீ முனிவாகன போகம் என்னும் ரகசியத்திலும் அனுசந்தித்திருக்கிறார்கள். அஸ்மத் சுவாமி அடியனுக்கு ஸ்ரீ முனிவாகன போகத்தின் அர்த்தத்தை சாதித்தள்ளும் போது ஓருருவில் இதை கேளும். சம்ஸ்கிருத வேதங்கள் முக்தாத்மாவிற்கு அச்சிராதியில் நடக்கும் சத்காராதி சங்கிரமாக நிரூபித்தன. திரவிணோபனிஷத்திரட்டமான ஆழ்வாரோ அந்த சங்கராதி விசேஷங்களை சூழ் விசும் பணிமுகில் துர்வாய் மொழியில் விவரித்தார். உபய வேதாந்தாச்சாரி சுவாமி தேசிகன் ஆழ்வார் செய்திகள் மற்றும் பலவித சத்காராதிகளுக்கும் உபலட்சணம் என்று திருவுள்ளம் பற்றி அதற்கு உதாரணமாக சூரிகள் முக்தாத்மாவை தங்களுக்கு திருத்தோள்கள் எழுந்தல பண்ணி கொண்டு போவதும் ஒன்று என்று நமக்கு தெரிவித்தல்வதற்காக திருப்பாணாழ்வார் விஷயத்தில் அவ்விதம் நடந்தான சத்காரத்தை முக்தஈஸ்வரிய சோபமஹா என்று சூபித்தருளினார் பாரு என்று உபாயத்தை அப்படியே கண்ணநீர் மல்கும்படியாயிருந்தது. தத்துவ புருஷார்த்த நிரூபண பிரகாரம் பிரபந்தார்த்த சங்கிரகம், விசேஷார்த்த நிரூபணம், மங்களாசாசனம் செய்த திருப்பதிகள். இவர் மங்களாசாசன திவ்யதேசம் திருவரங்கம் ஒன்றே. முதற் பாட்டில் விரையார் பொழில் வேங்கடவன் என்றும் மூன்றாம் பாட்டில் வடவேங்கட மாவன் என்றும் அணிந்திருப்பதால் திருவேங்கடம் மங்களாசனைப்பட்டதாக சொல்வார்கள். மற்றொன்றினை காணாவே என்று ஐஸ்வர்யானுபவத்திலே ஆத்மானுபவத்தில் தமக்கு நிஷ்பிரத்தை பிறந்தபடியிலே இங்கு தாற்பயம் அங்கனன்னிக்கே பிரதானமாக அனுபவத்திலே இருந்தபடினாலே ஸ்ரீயப்பதிக்கு பிரகாரமாக அல்லது மற்றொன்றையும் தாம் அனுபவியாதபடியாலே தாற்பயமாகுமா. இப்படியாக இந்த
திருப்பாணாழ்வாருடைய விசேஷமான அனுபவம் நிருசிம்மனுடைய இந்த பாசுரத்திலே அனுபவிக்கலாம். பரியனாகி வந்த அவனுடல் கேந்த அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் நரங்கத்தமலன் முகத்திற்கரியவாகி புடைபறந்து மிளிந்து செவ்வரியவோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. சர்வலோகத்திலும் தமசெல்லாம் திரண்டு ஒரு வடி கொண்டா போலே எரித்து வந்த திறந்தோல் இரணியன் சினங்கொள் ஆகம் ஒன்றையும் ஒரு வாழை மடலை கிழிக்குமா போலே 2 கூறு செய்தவனாய் தன்னாலே விசித்திரமான தேவர்கள் தான் சரணாகதனாய் உபகாரனாய் நிற்பில் நிலையறிய மாட்டாமையாலே அவர்களுக்கு பிரகலாதன் அணுகி அனுபவித்தார் போலே அனுபவிக்கும் அரியனாய் இருக்கிற அரங்கத் தமிழன் முகத்து சம்சாரத்திற்குள்ளே கோவிலாழ்வாருடனே எழுந்தொழி வந்து அணியார் பள்ளியில் சூழ் அரங்க நகரப்பா துணியே நீ நுழலது எனக்கு என்றிருப்பார். தம்முடைய திருவடிகளை அடைந்து அருள் செய்ய உய்யும்படி அவர்களுடைய தில்லே ஐயப்பாடு முதலான ஹேயங்களை அறுத்து தோன்றும் அழகையுடையரான பெரிய பெருமாளையை கோழிலே தாமரை இத்தியாதிகளாலே பேசப்பட்ட பேர் அழைய உடைத்தாய் சந்திரனும் தாமரையும் உன்னினா போல இருக்கிற திருமுகத்தில் கரியவாகி புடைபறந்து மெலிந்து செவ்வரியவோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் நிகரில்லாத நீலரத்னம் போல இருக்கிற ததக்கதையின் நிறத்தாலே நீலோத்பல வர்ணங்களாய் சிறீதியாலே அன்று அலர்ந்த தாமரை பூ போலே அதிவிகிதங்களாய் ஆசன்னாரல்லார் பக்கலிலும் ஆதரம் தோன்றும்படியான உல்லாசத்தை உடையவனாய் அனன்யர் பக்கல் தசநாமத்திற்கு கீழ்க்கெல்லாம்படியான சிவந்த வரிகளாலே வியவஸ்தங்களாய் வவிதங்களான ஆயாம விஸ்தாரங்களையுடையான திருக்கண்கள் அப்பெரிய என்ற இப்போது கண்கிழவன் இருக்கே. ஆகையால் அப்பேற்பட்ட இந்த நிருசிம்மனுடைய ஒரே ஒரு வரியில் ஸ்ரீமத் அகோபில நிருசிம்மனை மங்களாசனம் பண்ணதாகவும் கருத்து உண்டு.